ஈரோட்டில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் தொகுதி என்னன்னா ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் தனி தொகுதியில் சிபிஐ களமிறங்குது. திமுக கூட்டணியில் சுந்தரம் வேட்பாளர், பன்னாரி அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ, சௌந்தர்யா நாம் தமிழர் வேட்பாளர், தமிழ்ச்செல்வி தமிழக வெற்றி கழக வேட்பாளர். பவானி சாகர் தொகுதியில் அதிமுக 40 முதல் 46% ஆதரவை நமது கருத்து கணிப்பில் பெறுது. சிபிஐ 36 முதல் 42%, தமிழக வெற்றி கழகம் 8 முதல் 14%, நாம் தமிழர் கட்சி 2 முதல் 8% ஆதரவையும் நமது கருத்து கணிப்பில் பெறத பார்க்கின்றோம். பவானி சாகர் தொகுதியில் அதிமுகவுக்கே கூடுதல் வாய்ப்பு அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவர் எம்எல்ஏ, ஒருவர் எக்ஸ்எம்எல்ஏ. அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ, சிபிஐ வேட்பாளர் இதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியிலேயே வென்றவர் இல்லையா? அண்ட் இவங்களுக்குள்ள போட்டியும் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. சிபிஎம் வேட்பாளர் நம்ம பார்க்கறோம், சிபிஐ வேட்பாளர் நம்ம பார்க்கறோம். அவர் வந்து மக்கள் எளிதில் அணுகக்கூடியவர். மலை கிராமங்கள் நிறைய இருக்கு. அந்த மலை கிராமங்கள் அண்ட் வேலி பேஸ்டு இந்த வில்லேஜஸ், அது நீங்க திருப்பி சொல்றீங்க. மலை பகுதிகளுக்கும் வேலிக்கும் பிளேன்ஸுக்கும் ஓட்டிங் பேட்டர்ன் நாடு முழுக்க வித்தியாசமா இருக்கிறத பார்க்கறோம் இல்லையா? அது வந்து why is that so distinct? பாக்கெட்ல இன்னும் நம்ம நாளைக்கெல்லாம் சில தொகுதிகள் கல்வராயன் மலையெல்லாம் வரும் சில தொகுதிகள். அதெல்லாம் பார்க்கும்போது யாரால அந்த மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி லீடர்ஸை ஹோல்டில் வச்சுக்க முடியுதோ அது இங்க ரெட்டலைக்கு சாதகமா போயிடுது. அந்த கம்யூனிட்டி சேந்தமங்கலம், ஏற்காடு, இந்த தொகுதி, இந்த மாதிரி தொகுதிகளில் அந்த மலை கிராமங்கள்ல அந்த கம்யூனிட்டிஸா இன் மாஸ் ஆஸ் அ மாப் எப்படி யாரால ஹோல்டு வச்சுக்க முடியுதோ அவங்களுக்கு ஒரு கம்யூனல் ஓட்டிங் பேட்டர்ன் உண்டு. எஸ் உண்டு. இன்னொன்னு என்னன்னா ஒரு சேஃப் கார்டட் பேட்டர்ன், ஒரு சமூகமா வாக்களிப்பாங்க ஒரே மாதிரி ஓட்டிங் பேட்டர்ன். அதுல வந்து இவங்க கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிடுறாங்க ரெட்டலை. ஓகே, பவானி சாகரை பார்த்தோம். அடுத்தது பவானி சட்டமன்ற தொகுதியும் நம்ம பார்த்துடலாம். திரு KC கருப்பண்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய தொகுதி. அவர் போட்டியிடுறாரு மீண்டும். திமுக வேட்பாளராக சந்திரசேகர் களமிறங்குகிறார். நாம் தமிழர் கட்சியின் மோகனா தேவி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் பாலகிருஷ்ணன் ஆகியோர் களமிறங்குகிறார்கள். KC கருப்பண்ணனுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக இங்க 36 முதல் 42% வாக்குகள் எடுக்கிறாங்க. அதிமுக 34 முதல் 40%, தாவேகா 14 முதல் 20%, நாம் தமிழர் கட்சி 1 முதல் 7% ஆதரவை நம்ம சர்வேல பெறக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். இது கால் பண்றோமா? இல்ல, கடுமையான போட்டி. திரு KC கருப்பண்ணன் எப்பவுமே தேர்தலை நம்மளுக்கு ஈஸி ஆக்கிடுவாரு. ஏன்னா அவர் வந்து தொகுதியில் எல்லா இடத்துக்கும் போயிடுவாரு, எல்லாரையும் பார்த்துருவாரு. அண்ட் தொகுதி ஆத்துக்கு அந்த பக்கம் குமாரபாளையம், இந்த பக்கம் பவானி. அப்படி இருக்கும்போது இந்த முறை என்ன ஆகுது அப்படின்னா அதிமுக அந்த பக்கம் ரொம்ப கிளியரா இருக்கு, இந்த பக்கம் தான் பிரச்சனை. மாவட்டத்துல இங்க இருந்து யார் பிரிஞ்சு போனாங்க, ஆத்துக்கு இந்த பக்கம் யார் பிரிஞ்சு போய் தாவேக்கால சேர்ந்தாங்க, அவர் ஆதரவாளர்கள் எவ்வளவு கொண்டு போனாரு, தாவேக்கால இருக்கிற வேட்பாளர், இந்த வேட்பாளருடைய அண்ணன் ஒரு காலத்துல அதிமுகவுக்கு இந்த தொகுதியை ஜெயிச்சு கொடுக்க எவ்வளவு வேலை பார்த்தாரு. அந்த கிராமங்கள்ல இன்னைக்கு ரெட்டலைக்கு அந்த ஓட்டு போகாம அவர் எப்படி கொண்டு வராரு. அப்போ எப்பவுமே நீங்க கேட்பீங்க யாரோட ஓட்டு எடுக்கிறாங்க, யாரோட ஓட்டு. இந்த தொகுதியில ரெட்டலை ஓட்டு தான் தாவேக்கா எடுத்துருது கணிசமா. அப்போ திமுக வந்து தங்களுடைய ஓட்டை இன்னும் இரோஷனை ஹோல்ட் பண்ணும் போதுதான் தொகுதி வாரியா போட்டு. அப்போ இங்க வந்து கடும் போட்டின்னு போட்டிருந்தாலும் அட்வான்டேஜ் திமுகன்னு இன்னும் தாவேக்காவுடைய வளர்ச்சி இருக்கும். ஆனால் அது வந்து அதிமுகவுக்கு தான் பாதகமா போறதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்கு. திரு KC கருப்பண்ணன் அதை மீறி தன்னுடைய செல்வாக்கு நன்மதிப்பை வச்சு கட்சியை சேர்க்கிறாராங்கிறது தான் அடுத்த 5 நாள்ல நம்ம அடுத்து கோபி சட்டமன்ற தொகுதியை பார்க்க போறோம் இல்லையா? கண்டிப்பா 48 மணி நேரத்துல இந்த ஐசியூ டாக்டர் மாதிரியே சொல்றாப்ல அருண். எதுவா இருந்தாலும் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.